முதல்ல வந்து போன ஆனி மாதம் பௌர்ணமியோட நம்ம ராஜகுரு அவர்களை வந்து நான் சந்திக்கிறதுக்கு நான் எதனால் நான் அவங்க சந்திக்க இறைவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தான்னைக்கு அந்த நேரத்தில் வந்து நரசிம்மருக்கு வந்து நான் 48 நாள் நான் விரதம் இருந்தேன். இங்கே வரும்போது ஒரு 42வது நாள் அந்த விரதம் இருக்க போய் தான் அந்த கர்மா கொஞ்சம் கரைய போய் தான் நம்ம வந்து அவங்கள குருவை வந்து இறைவனை எனக்கு காமிச்சிருக்கிறான். குரு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். குரு வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு 7 பேரை ஆகும் நமக்கு குரு கிடைக்கிறதுக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி அந்த குருவை நம்ம வந்து தேடி நான் நிறைய பேர் பார்ப்பேன். நம்ம இவங்க குருவாக வந்துடுறாங்க. எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஒரு சாமியாக இருக்காங்க, விஜயநாராயண சாமின்ட்டு. அவங்க சொந்தக்காரர் தான். அவங்களோட குருவை நினச்சி பார்ப்பேன். ஆனால் அவங்க வந்து நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுதாங்க. நம்ம கூப்பிட்டு வணக்க மாட்டோம் அதை மட்டும் சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. நம்ம குரு நம்ம இப்போ நம்ம கிடச்சிருக்கிற எனக்கு வந்து கிடச்சிருக்கிற நம்ம அசுர ராஜகுரு அவர்கள் வந்து நம்மளை வந்து அசுர வளர்ச்சி அடைய வைக்கணும்ட்டு அவங்க வந்து முழு முயற்சியோட அவங்க வந்து எதுக்குன்னு நம்ம எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எதுக்குன்னா நம்ம வந்து உலகத்திலே நம்ம டீம் வந்து பெரிய ஃபேமஸாக வரப்போகுது, அது எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்காண்டி அவங்க வந்து நம்மளை வந்து அசுர வளர்ச்சி அடையிறதுக்காண்டி நம்மளை ரொம்ப உற்சாகப்படுத்தி கொண்டு வராங்க. நம்ம அதுக்கு அவங்க நேருக்கு நம்ம போய்ட்டு வச்சிங்களேன், நம்மளும் எங்கேயோ நம்ம டீம் பெரிய இதாகிடும், உலக லெவலில் வந்து ஃபேமஸ் ஆகிடும். தவிர ரவிசங்கர்ஜி, நம்ம வாசுதேவ் அவங்கள விட நம்ம டீம் ஒரு காலத்தில் வந்து உலக லெவலில் நம்ம பேசக்கூடிய லெவலில் நம்மளுக்கு வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு கொஞ்சம் சின்ன கால அவகாசம் தேவைப்படுது. அந்த காலம் வரும் முடியும் போது கரெக்டாக நம்ம இன்றைக்கி போகிறோம். நம்ம சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே சுவிட்சர்லாந்துலேயே நம்ம வந்து அவங்க கூட முன்னகிட்டே நம்ம எப்போ வரும் நம்ம கேட்கக்கூடிய சூழலை வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க நினச்சது வந்து நிறைவேறும். அவங்க நினைப்பே வந்து இந்தியா தமிழ்நாடுலாம் கிடையாது, வேர்ல்டு லெவலில் இப்போ நினச்சிட்ருக்காங்க. அது வந்து உறுதியாக நிறைவேறும். அது எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயத்தில் போன மாதம் நான் வந்திருந்தேன் ஆனி மாதம். இப்போ வந்து ஆடி மாதம் வந்து குரு பௌர்ணமி. அது மாதிரி ராமாயணத்தில் மகாபாரதம் அவருடைய பௌர்ணமி, ஆஸ்தாஸ் பௌர்ணமி எல்லாமே சேர்ந்து மூன்று இது இருக்குது. போன மாதம் வரும்போது வீட்டில் எனக்கு ஒரு ஃபேமிலியில் வந்து பிரச்சனைகள். ஏன்னா நம்ம ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். அப்போ வந்து நாங்கள் ஒரு டென்ஷனான வேலை இருக்கும். வீட்டில் அதை காமிக்க வேண்டிய வந்துருச்சு சில நேரத்தில். அப்படிங்கிறது ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம். இப்போ வந்து நம்ம எது சொன்னாலுமே வந்து ஐயாவிட்ட வந்து நம்ம போன ஆனி மாதத்தோட நான் வந்து ஒரு சூரிய தீட்சை, சுக்கிர தீட்சை, குரு தீட்சை பெற்றிருந்தேன். அந்த 3 தீட்சை பெற்று அதை டெய்லி 108 தடவை நான் வந்து சொல்லிகிட்டு வந்தேன். அதுபோல் எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை வந்து நல்லா கொஞ்சம் இப்போ வந்து எது சொன்னாலும் அவங்க கேட்குறாங்க, அவங்க சொல்கிற நான் கேட்குறேன். அது மாதிரி என் கூட பணியாற்றுறவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ போன மாதம் நீ பார்க்க ஒரு ஆளே ஒரு சோகமாக இருந்த, இப்போ முகத்துலேயே ஒரு நல்ல கலர் தெரியுதுன்னாங்க. ஏதோ ஐயாவோட ஆசீர்வாதம். அது மாதிரி வந்து நமக்கு என்ன நம்ம வந்து ஐயா பணம் தரணும்னு அவசியம் இல்லை. நம்ம அவங்க ஆசீர்வாதம் பண்ண நம்ம பேரை சொல்லி அழைச்சாலே போதும், நம்ம வந்து எங்கேயோ போயிடுவோம். அது எந்த மாற்றம் இல்லை. இப்போ எனக்குலாம் வந்து தூக்கமே வரல. காலையில் ஐயா வந்து 5 மணிக்கு ஆரம்பிப்பாங்கன்னா அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் வந்து நான் வந்து அந்த அன்றைக்கி திடீர் சில நேரத்தில் வேலை பள்ளிக்கு பார்க்கலாம் வச்சுக்கலாம், அன்றைக்கெல்லாம் சோகமாக தான் இருக்கும். அது மாதிரி ஐயாவோட பேச்சையும் சவுண்டையும் கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க சொல்லுறதை கடைப்பிடிங்க. நீங்கள் நினச்ச வேலையோட கோடி மடங்கு நீங்கள் எல்லோரும் முன்னேறுவீங்க. அந்த ஆடி மாதம் பௌர்ணமிக்கு இன்றைக்கு வந்து நான் ஐயாவோட தீட்சை போடும்போது 9 நவகிரகத்திட்ட தீட்சையும் கிடச்சிச்சு. அது மாதிரி என் மனசில் இருக்கப்பறம் சொன்னாங்க, உங்களுக்கு வந்து நிறைய நம்ம வந்து யாரும் ஏமாத்தினது கிடையாது. நான் வந்து நிறைய இடத்துல வந்து அண்ணன் தம்பிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய லட்சக்கணக்கான ரூபா வந்து நினைச்சிருக்கேன், இழந்திருக்கேன். வந்து நம்பிக்கையில் கொடுத்துட்டேன், வரல. இப்போ வந்து ஐயாவது என்ன கரெக்டாக சொல்லுதாப்புல, உங்களுக்கு வந்து வரக்கூடிய ரூபாலாம் வந்துடும், இந்த கவலையும் படாதீங்க. இந்த மாதிரி வந்து நம்ம சோழ தேசத்தில் வந்து ஒரு 51 இடம் இருக்குது, அங்கெல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு விரைவில் உங்களுக்கு வந்து 100 கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு சூழ்நிலை நிறைய இருக்குது, ஆனால் வரல. இப்போ ஐயாவோட ஆசீர்வாதத்தில் எனக்கு வரும்போது நான் வந்து இன்னும் நிறைய ஐயாவுடைய வளர்ச்சிக்கு தான் உதவுவேன். நன்றி, வணக்கம்.